Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 9th Maths exercise 2.3ல question number 1 subdivision 3 பார்க்கலாம். இங்க root of 6.5 cm அப்படிங்கற இந்த வேல்யூவை நம்பர் லைன்ல மென்ஷன் பண்ண சொல்லிருக்காங்க. சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். First என்ன பண்ணோம் 6.5 cm க்கு ஒரு லைன் செக்மெண்ட் டிரா பண்ண போறோம். சோ இங்க 0 ல இருந்து 6.5 cm க்கு ஒரு நம்பர் லைன் டிரா பண்றோம். இந்த எட்ஜுக்கு A அப்படினும் இந்த எட்ஜுக்கு B அப்படினும் நேம் கொடுக்கலாம். ஓகேவா? தென் இந்த இடத்துல இருந்து அதாவது A to B எவ்வளவு மெஷர்மென்ட் நமக்கு 6.5 cm. ஓகேவா? தென் B ல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த லைனை 1 cm எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். B அப்படிங்கிற வேல்யூல இருந்து 1 cm எக்ஸ்டெண்ட் பண்றோம். ஸோ இந்த எட்ஜை நம்ம C அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். C அப்படிங்கிற இந்த லைன்ல இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து AC அப்படிங்கிற லைன் செக்மெண்ட்டுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் பைசெக்டர் நம்ம டிரா பண்ண போகிறோம். ஸோ அதனால் AC அப்படிங்கிற லைனை பாதிக்கு மேலே மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். அதாவது Cங்கிற பாயிண்ட்ல இருந்து பாதிக்கு மேலே மெஷர்மெண்ட் எடுத்து மேலே ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க், அதே மெஷர்மெண்ட் மாறாமல் ஏங்கிற பாயிண்டில் நீடலை வச்சு ஆல்ரெடி நம்ம ட்ரா பண்ணோம் இல்லையா, அந்த லைனை கட் ஆகிற மாதிரி இன்னொரு ஆர்க் ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணதுக்கப்புறம் இந்த கட் பாயிண்ட் ரெண்டையுமே ஸ்கேலை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணோம்னா AC அப்படிங்கிற இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் பைசெக்டர் கிடச்சிது. இந்த கட் பாயிண்ட்டுக்கு நம்ம O அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்குறோம். இப்போது இந்த Oங்கிற பாயிண்ட்டை வச்சு AC அப்படிங்கிற ஒரு லைனுக்கு செமி சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ண போகிறோம். சரிங்களா? இங்கிருந்து Cக்கு ஓகேவா? ஸோ மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்ததுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு செமி சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிடலாம். இப்போது இந்த செமி சர்க்கிளுக்கு Bயிலிருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். தென் ஆரிஜினில் இருந்து அந்த லைனை கட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரையாங்கிளும் ட்ரா பண்ணிடலாம். இந்த டச் பாயிண்ட்டை நம்ம D அப்படின்னு மெஷர் பண்ணலாம். Bயிலிருந்து C வரைக்கும் நமக்கு 1 cm மெஷர்மெண்ட். Bயிலிருந்து D வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய மெஷர்மெண்ட் தான் ரூட் ஆஃப் 4.7 cm. பட் நமக்கு கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்பர் லைனில் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கக்கூடிய இந்த நம்பர் லைனை ஜஸ்ட் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ B அப்படிங்கிற இந்த பாயிண்டில் இருந்து இந்த Dங்கிற இந்த பாயிண்ட் வரைக்கும் தானே நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4.7 அப்படிங்கிற மெஷர்மெண்ட். ஸோ இங்கே இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆர்க், அதே மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு ஆர்க் ஒன்று ட்ரா பண்ணலாம். குவாட்ரண்ட் சர்க்கிள் மாதிரி இருக்கா? ஸோ இந்த கட் பாயிண்ட்டை நம்ம E அப்படின்னு மெஷர் பண்ணிக்கலாம். இப்போதான் Bயிலிருந்து E வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் BE அப்படிங்கிற இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4.7 cm. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். VM Literacy சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.